இது மூலமா வீடியோ மூலமா வந்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து நான் கண்டிப்பா பெஸ்ட் ப்ரைஸ் நான் பண்ணி தருவேன். ₹100 எதுனா ₹100 எல்லாமே ₹100. கேப் வாங்கணும், பெல்ட் வாங்கணும், அண்ணா கடை வாங்க. பல்லாவரம் மார்க்கெட்ல இருந்து கொஞ்சம் உள்ள வரணும். பீப்பிள் கனெக்ட்ஸ் வரும், அடுத்த வாரமே போட்டுறேன். நான் போடுறேன். ரவி ரவி அப்படியே சுத்தி எடுத்துரு. நீங்க இது காட்டு, போன் காட்டுங்க, நான் போட்டு விடுறேன். நான் ஆன் பண்ணி கொடுனேன். ஆன்ல தான் இருக்கா? ஓகே. ₹100 நான் நானும் உங்க கடையில வேலைக்கு சேர்ந்துடுறேன். எவ்வளவு சம்பளம் கொடுப்பேன் அண்ணா? என்ன சொல்லுண்ணா, நீ சொல்லுண்ணா. நானே சேர்ந்துடுறேன். ₹100 நானே நல்லா கத்துவேண்ணே. ஆமா, டெய்லி கத்தின்னு தான் இருக்கும் ஆபீஸ்ல. ₹100 சமயம் கத்துவேண்ணே. ₹100 சம்பளம் மட்டும் கேட்கல. Anana pateye apati ke ketna apatiya apati ke ku apati to apati kut டெலிஸ்கோபிக் ராட்னா எவ்வளவு நான் இருக்கு? டெலிஸ்கோப்ல பார்த்தா 5 அடி 6 அடி 7 அடி 8 அடி 9 அடி 10 அடி அப்படி வரும். சைஸுக்கு பொறுத்து ரேட் வரும். அதுல இது ரீல்ல பார்த்தா லுக்கனா இருக்குது, பைனர் இருக்குது, யோலோ இருக்குது, அப்புறம் எம்ஓசி இருக்குது. போதும் லிஸ்ட் பெருசா போய்கிட்டு இருக்கு. ஒரு பிராண்டுக்கு ஒரு ரேட் இருக்கும். ஓகே ஓகே. சரிங்களா? பேசிக் ரேட் எவ்வளவு வருது அதுல? பேசிக்ல பார்த்தா உங்களுக்கு வந்து 950 கிட்ட வரும். ரீல், ராடு, ஊக்கு, தக்க, ஒல்லி ஜிலேபி முட்டு பிகினருக்கு வந்து ₹900 கிட்ட செட்டப் வரும். ஓகே. அது நல்லா ஹெவியான வேணா உங்களுக்கு வந்து ₹1800 ஸ்டார்டிங் ஆகும். ₹1800, ₹2000, ₹2500, ₹3000 அந்த ரேஞ்சில பேசிக்கலா அந்த ரேட்ல வரும். இது வந்து இந்த ஃப்ரெஷ் வாட்டர் மட்டுமா இல்ல கடல்லயும் போடலாம்? இல்ல ரெண்டு இது இருக்குது. நம்ம ஃப்ரெஷ் வாட்டர், சால் வாட்டர், அதுக்கு ரெண்டு இருக்குது. பீச்சுக்கு வந்து நல்லா ஏத்த மாதிரி நம்ம ராடெல்லாம் கட் பண்ணி கொடுத்துருவோம். பீச்சுக்கு மேக்ஸிமம் பார்த்தா ஒரு ₹10, ₹12, ₹5 கிட்ட வந்துடும். பீச்சுக்கு பார்த்தா. சால் வாட்டருக்கு பார்த்தா மேக்ஸிமம் வந்து ₹800 ஸ்டார்டிங் ஆகும். இது பெயிட் லூர்லாம் எவ்வளவு ரேட் வருது? ஃப்ராக்லா தமிழ்ச்சால தவளை பொம்மையில பார்த்தா இது வந்து ₹150 கிட்ட வரும். ₹150 வரும், ₹120 வரும். இது வந்து ₹120, இது வந்து ₹180. ஒரு பிராண்டுக்கு ஒரு ரேட் இருக்கு. அப்புறம் பார்த்தா ப்ராவலா இருக்குது. ப்ராவலா பார்த்தா ₹500 கிட்ட வரும். ஓகே ஓகேண்ணா. சோ இதெல்லாம் வேணாம், ஜஸ்ட் பேசிக்கா லைன் மட்டும் தான். லைன் எவ்வளவு வருது அது? லைன் பார்த்தா அவங்க பேசிக்கல பார்த்தா ₹40, ₹50, ₹60. அப்புறம் வந்து மஸ்கட்ல பார்த்தா ஒரு பிராண்டுக்கு அது ஒரு தனியாக ரேட் இருக்கு. ஓகே ஓகேண்ணா. அப்புறம் பிரெட் லைட் பார்த்தா ₹300 ஸ்டார்டிங் இருக்கு. 100 மீட்டர் வந்து ₹300. 100 மீட்டர் ₹300. ஆமா, அதான் ₹400 இருக்கு, ₹500 இருக்கு. அதுல நிறைய பிராண்ட்லாம் சொல்றாங்கண்ணா. இந்த பிரெட் லைட் நூல்ல நம்ம ஹெவியா இருக்கும். அதுதான். ஆமா, அந்த காசிமேட்ல அங்க கடையில அந்த பேர் ஒரு சொல்லுவாங்க. அது பேர் தான் பிரெட் லைட் சொல்லுவாங்க. இதுல பிரெட் லைன்லயே அந்த பிராண்ட் சொல்றேன். ஆமா, லுக்கா இருக்குது. அப்புறம் அதுல பிராண்ட் நிறைய இருக்குது ஐட்டம். அதெல்லாம் ஒன்றும் சொல்ல முடியாது, அதில் நிறைய இருக்குது. உங்களுக்கு என்ன மாதிரி வேணுமோ நம்ம கேட்டால் அது ஏற்ற மாதிரி நம்ம ரெடி பண்ணி கொடுத்துருவோம். இப்போ வந்தால் நம்ம ப்ரெஸ் ஆர்டருக்கு வேணும் சொன்ன ப்ரெஸ் ஆர்டருக்கு தனியாக கொடுப்போம். எப்படி ரெக்குவயர்மெண்ட்டோ அதுக்கு ஏற்ற மாதிரி. ஆமாம், ஏற்ற மாதிரி நம்ம செட் பண்ணி கொடுவோம். இல்லை நம்ம ப்ரெஸ் ஆர்டருக்குன்னா நம்ம விரல் சினேட் பிடிக்கிறது, ஜிலேபி, விரல், கண்டை அந்த மாதிரி பிடிக்கிற மாதிரி அது ஏற்ற மாதிரி ஆடு ரீல் செட்டப் பண்ணி கொடுத்துருவோம். ஓகே ஓகே. சரிங்களா? வச்சிருப்போம். யூடியூப் கிடையாது, ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் எல்லாத்துல இருக்கும். கூகுள் மேப்ல இருக்கும் நம்மளது. சரி ஓகேண்ணா. பாப்போம். வாங்க. 2 hours later. அடடா, வர்றேன் பூரா மொத்தமா என்னையவே குறி வச்சு வந்தா நான் என்னடா பண்றது? இது வந்து ராமநாதபுரம் மண்ணட் ஆகுது. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கார்டன் பர்பஸுக்கோ வீட்டு பேரண்ட்ஸுக்கு வைக்கிறதுக்கு சில்லர்ஸ்லாம் நல்லா எஃபெக்டிவாக இருக்கும். கார்டன் பர்பஸுக்கு யூஸ் பண்ணோன்னா கிட்ட ஒருத்தரும் வர முடியாது, அந்த அளவு இருக்கும். இது வந்து ஹைட்டு பார்த்தீங்கன்னா ராஜபாளையம் மாதிரி வரும். இந்தியன் பிரீடு ஹைட்டு வரும். சிப்பிப்பாரா, ராஜபாளையம், அதுக்கப்புறம் கோம்பை, கன்னி அதோட பிரீடு மாதிரி. அது இந்தியன் பிரீடு மாதிரி. இதுவும் வந்து ராமநாதபுரத்தில் இந்தியன் பிரீடு. இது ரொம்ப சென்சிட்டிவான பிரீடு. இது வந்து ரேரு.
டிமாண்ட் ரொம்ப அவ்வளோ சீக்கிரம் கிடைக்காது. இது கிடைச்சா ரேட் அதிகமாக இருக்கும். ஸோ நம்ம வந்து கம்மி ரேட்டில் தான் கொடுத்துட்ருக்கோம். 4500 தான் கொடுத்துட்ருக்கோம் பர் பப்பி. வந்து மேல் வந்து 4500 வரும், ஃபீமேல் வந்து 4000 வரும். கம்மி பிரைஸ் கம்மி பண்றது அந்த மாதிரி. இது மூலமாக வீடியோ மூலமாக வந்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து நான் கண்டிப்பாக பெஸ்ட் ப்ரைஸ் நான் பண்ணி தருவேன். என் நேம் அஸ்வின். உங்க நம்பர் என்ன? என் நேம் அஸ்வின் குமார். நான் வந்து ஓட்டேர்லேருந்து வரேன். என்னோட கான்டாக்ட் நம்பர் வந்து 8148711263. இதான் பிரிட்டு சொன்னாரு, மறந்துருச்சு. ராமநாதபுரம் மண்டை. இந்த டாக்ஸ்லாம் நீங்க வாங்கணும். ஆனா நீங்க ரெகுலரா பண்ணுவீங்களா எப்படின்னா? நான் ரெகுலராக இந்தியன் பிரீட்லேருந்து எல்லா பிரீடும் நான் பண்ணுறேன். இந்தியன் பிரீட் மட்டும் இல்லை, எல்லா பிரீடும் பண்ணுறேன். சிபிபாராலேருந்து லேப்லேருந்து கோல்டன் ரெட்டியோ ஷிட்ஸு எல்லா பப்பியும் நம்மகிட்ட அவைலபிள் இருக்குது. நம்ம வந்து ரெடியூஸில் தான் கெனல் இருக்குது. நீங்கள் எந்த பப்பி வேணுனாலுமே நாங்கள் ஃபோட்டோ வீடியோ சென்ட் பண்ணுவோம். நீங்கள் ஓகே அப்படின்னா நான் டோர் டெலிவரியோட நாங்கள் பண்ணுறோம். அது டிரான்ஸ்போர்ட் வந்து எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும். டிரான்ஸ்போர்ட் மட்டும். டிரான்ஸ்போர்ட் சார்ஜஸ் வந்து எக்ஸ்ட்ரா பே. ஆமாம். தேங்க்ஸ்ண்ணா. ஓகே. சூப்பர். இதோ பாருங்களேன், குருவி, சிட்டு. என்ன கப்பி தானே இதெல்லாம்? மேல் ஃபீமேல் ரெண்டுமே இருக்கானே. கப்பி அதெல்லாம் நாராயி நல்லா இருக்குல்ல. உன்ன மாதிரி அங்கங்க அடமொழி வச்சு வாழ்ற வழி இல்ல. நாங்க ஆண்டாண்டு காலமா பரம்பரை அடமொழியோட வாழ்ற குடும்பம்டா. கப்பி சேவல் மூணு செக்ஷன். சேவல் இல்லையா அது? மாமி இதெல்லாம் பேரண்ட்ஸா ரவி? பேரட்டா இதெல்லாம்? பேரட்டா? ஆமாடா, கண்ணூர்ரா இது. அவர் என்ன பண்றாரு? ஹேண்ட் ஃபீட். எது ப்ரோ? இது நார்மல் கண்ணூர், ஸ்மால் கண்ணூர், அது சன் கண்ணூர். அதுலயே இது ஒரு வேரியன்ட். இது நீ கரெக்டா சொல்றதுனால தான் அவங்க அமைதியா இருக்காங்கன்னு நினைக்கிறேன். Persian cat. இதுடா 5 ரூபா கலர் கோழி குஞ்சு. ஆனா இப்ப எவ்வளவு நினைக்கிறீங்க இந்த 5 ரூபா குஞ்சுங்க? 10 ரூபாய் ஆக்கிட்டீங்களா? இதெல்லாம் வாங்கணும்ன்ற என் கனவெல்லாம் சதைச்சு விட்டாங்க. இது என்ன தம்பி இவ்வளவு பெருசா இருக்காப்ல? பாபி முயல். எவ்வளவு ஜோடி? முயல் ஜோடியானா? எவ்வளவு சொன்னாரு? 2000? 200 இல்லையா? ரவி இதெல்லாம் செம்மையா இருக்கு ரவி. என்னது இது? ஜாவா பிரின்சஸ். இது என்னது? பிரின்சஸ் மைனா பறவை மாதிரி இருக்கு. பிரின்சஸ். இது காக்கடைல். அது தெரியும், காக்கடைல். இது அந்த குட்டி குட்டியா பார்த்தல, அது பெரிய சைஸ் கண்ணூர். இது ஆப்பிரிக்கன். செம்மையா இருக்குப்பா. யார் கட் பண்ணா இது? அது மேல் ஃபீமேல், அது தனியா அது மாதிரி. வாத்து ப்ரோ, அது வாத்து இல்ல. ஆடு பாக்கலையா? வாங்க போவோம் உள்ள. வாத்து வேணுமா? வாத்து இருக்கு. பங்களா வாத்து. ஆமா, நம்ம சின்ன வயசுல அப்படியே சொல்லுவோம் பங்களா வாத்து. போங்க போங்க. இத ரீல்ஸ்ல எல்லாம் போடுவானுங்க. நல்லா தைலங்கில எல்லாம் டேஸ்ட் எல்லாத்தையும் பண்ணிட்டு கடைசியா அதை போட்டு கொளுத்தி சாப்பிட்டுருவானுங்க. ஆமா, செம்ம பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. ஆமா, யூடியூப்ல இப்பதான் ஆரம்பிச்சிருக்கேன். நன்றி. லவ் பேர்ட்ஸ் லவ்வே இல்ல, பேர்டு மட்டும் வச்சு என்ன பண்றது?
நம்ம இப்படிதான் போகணுமா? ராபின் என்ன பண்ற? ஏதாவது ஒண்ணு சொல்லு. இது ப்ரௌனா? ராபி இதுல எக்ஸ்பர்ட்ன்றதுனால ராபி குருகுருன்னு பார்க்கலாம். இப்போ இதை பத்தி நம்ம பேசக்கூடாது, சைலண்டா. இது என்னது ராபி? ராபி இதெல்லாம் என்னது? மூஞ்செல்லாம் ஒரு மாதிரி அடிபட்ட மாதிரி இருக்கு. What? ஒரு மாதிரி அடிபட்ட மாதிரி இருக்கு. இதெல்லாம் விற்கிறதுக்கா இல்லை திங்கிறதுக்கா? வளர்த்தா வீடு நாரும். அது காடையா? ஒரு மாதிரி ஜாரா இருக்குது. காடை சின்னதா இருக்கும். நான் எவ்வளவு நேரம் எடுத்துருக்கீங்க அத? 3 போலாம். ஆம்ஸ்டர் நானா? ஆமா ராபி, ஆம்ஸ்டர் எலி தானே? ஆம்ஸ்டர், இது சிரியன் ஆம்ஸ்டர். அவ்வளவுதான் அது. வேற ஐட்டம். செமையா விளையாடுது இல்ல அது? ஜெர்பிள்னா எவ்வளவு ரேட் வருது? அது டெசர்ட் எலி. Pallavara market not only for electronic items, also for pets. செம்ம பெட்ஸுங்க, வேற லெவல்ல இருக்குது. எங்க போனாலும் இந்த மாதிரி பெட்ஸ் நான் பார்த்தது இல்ல. போல நான் இன்னும் பிராட்வே மார்க்கெட் போல. நெக்ஸ்ட் பிராட்வே மார்க்கெட் போவோம். பறக்க விட்டாண்டா.